அது போகக்கூடிய அந்த சவமானது அது ஒரு மனிதனுடையது. அதனால மனிதத்தை தான் விதைக்கணுமே தவிர மதங்களால் ஒன்றுமாவதில்லை என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சுனாங்க. அதனாலதான் முஸ்லிம்கள் எப்பவுமே ஏதாவது சவ ஊர்வலம் போகுதுன்னா எந்திரிச்சு நிக்கணும். இது இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை. அதே மாதிரி இறை தூதருடைய காலத்துல பள்ளிவாசலை சுத்தம் பண்ண ஒரு பெண்மணி வருவாங்க. அவங்க முஸ்லீம் கிடையாது, மாற்று மத சகோதரி தான். அவங்க திடீர்னு வந்து ஒரு நாள் விசாரிக்கிறாங்க, எங்கே பெண்மணி காணமேன்னு. அப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்போ சொன்னதுமே இறை தூதர் வாங்க அவருடைய கல்லறைக்கு நான் போகணுங்கிறாங்க. எல்லா தோழர்களோடையும் போய் நின்று அவங்களுக்காக அவங்களுடைய கல்லறையில் போய் அவங்களை கண்ணியப்படுத்திருந்தாங்க. இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் மனித நேயத்தை மட்டும்தான். இது இஸ்லாம் வந்து சில பேர் மீடியாக்கள்ல சில பேர் வந்து இஸ்லாம் தீவிரவாதம் அப்படி அணுவலும் இல்லை. இறை அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனிதனை வாழ வைப்பது ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வைக்கணும். ஒரு மனிதனை தேவையில்லாமல் கொலை செய்வது ஒரு ஒட்டுமொத்த உலகத்தையும் கொலை செய்வதற்கு சமம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி இறை தூதரும் அப்படிதான். அதனால முதல் மனிதத்தை தான் பார்க்கணுமே தவிர மதத்தை பார்க்க இறை தூதர் எங்கேயுமே கற்றுக் கொடுக்கல. அது என்னமோ நமக்கு ஒரு பெரிய பெருமை. என்னன்னா இந்திய திருநாட்டுல பிறந்தது ஒரு பெருமை. அடுத்தது வந்து தமிழர்களாக பிறந்ததுல இன்னும் மகிழ்ச்சி. அதுலயும் இந்த காலகட்டத்திலையும் கூட ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக இடங்களுக்கு வந்து பரஸ்பர உறவுகளை பார்க்கிறது இந்த காலத்துல நம்ம எல்லாம் பிறந்தது ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா நீங்க ஒரு மதத்தினுடைய தலைவர் குருவா இருக்கிறீங்க, நம்ம இந்த மஸ்ஜித்ல நம்மளும் ஒரு இதா இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு உங்களுக்கு நோம்பாளிகளுக்காக வேண்டி ஐயா வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஓ சரி சரி சரி. அதனால அதை வந்து ஐயா கையால ரியாஸ் பாய் அவங்க தான் எல்லாத்துக்கும் அந்த கஞ்சி எல்லாம் இது பண்றாங்க. அவங்க கையால வாங்கிட்டோம். வாங்க அப்படியே எல்லாரும் வேணுங்க ஐயா. சைலாவதி அவர்கள் சார்பாக நம்முடைய பாரத தேசத்துல எல்லாரும் இந்து முஸ்லீம்கள் எல்லாருமே ஒரு தாய் மக்களாக எல்லாம் இருந்து இன்னும் பாரதத்தையும் உலக நாடுகளையும் நம்ம வந்து முழுமையா ஒற்றுமையா கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான மத நல்லிணக்கம் நமக்குள்ளார என்னைக்கும் இறைவனுடைய கருணைகளை சுவாமியுடைய கருணைகளை என்னைக்கும் இருக்கணும். நம்முடைய நட்பு எல்லாருமே என சமத்துவம் எல்லாருமே இறைவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே மகா மகிழ்ச்சி. உங்களுடைய சந்திச்சதுல நம்முடைய பள்ளிவாசல்ல வந்து நம்ம சந்திச்சது மிகப்பெரிய எங்களுக்கு மகிழ்ச்சி. ஐயா வந்து நோம்பாளிகளுக்கு நோம்பு திறப்பதற்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் சேர்ந்து வாங்க, எல்லாம் வாங்க. மாத்த நிறைய வாங்கலாம்னு எதுவும் கிடைக்கும் நமக்கு. கருணை எல்லாத்தையும் இது இன்ஷா அல்லாஹ் ஐயா வந்து கௌரவிச்சு நம்முடைய பள்ளி நிர்வாகிகள் முன்னாடி போடுவாங்க. ஐயா அடுத்த ஐயாவுக்கு உங்க பேரு தனசேகர சாஸ்திரி அவர்களுக்கு எல்லாரும் கொடுக்கும். அவரோட அவங்க பேர் ஐயா பேர் சொல்லுங்க. ஜெயபிரகாஷ் சாஸ்திரி. ஜெயபிரகாஷ் சாஸ்திரி. ஆஷிக் பாய் வாங்க. ஆஷிக் பாய்ங்க
திருப்பி கொடுங்க. அவங்கள கையால் அசி போய் வேறு யார் பொறுத்தல நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருவாங்க. नाराय तकबीर नाराय तकबीर नाराय तकबीर குரான் வந்து யார் கொடுக்காதாலும் நீங்க கொடுத்தீங்களா? நீங்க கொடுங்க போங்க 2 பேரும் 2 பேர் சேர்ந்து கொடுங்க. நிறைய இதில் படிச்சிருக்கேன். நிறையா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே நான் அனலைஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு உட்காருங்க உட்காருங்க.